இருக்குது. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நடக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் எப்பொழுது நிவர்த்தியாகும், எப்பொழுது முழுமையடையும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோதனைக்குள்ளாக ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்காக ஒரு கடினமான பாதைக்கு நேராக வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் அழைத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படியாக அநேக சோர்வுகள், பலவீனங்கள், தடுமாற்றங்களுக்கு நேராக ஆபிரகாமும் சாராலும் தன் வாழ்க்கையிலே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. கடந்து போனாங்களா இல்லையா? நிறைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கடந்து வந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தமாகிய அந்த வாக்குத்தத்தத்தை பிள்ளை கிடைக்காத பொழுது எத்தனையோ இடத்துல சோர்ந்து போய் தடுமாறி விழுகிற நேரத்துல கூட கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை தூக்கினார். ஹல்லேலூயா. அப்ப கிடைக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் யாரு? ஈசாக். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கை தேவன் இப்பொழுது ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அவர் நேசிக்கிறதான குமாரனை ஒரு சோதனைக்குள்ளாக நடத்துகிற ஒரு நேரத்துக்கு ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. உங்க கையில, என் கையில கிடைச்ச ஒரு வாக்குத்தத்தம் ஒரு சோதனைக்கு நேராக கடந்து போகும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படுதுன்னா விசுவாசத்தினால அக்கினிக்குள்ளாக, அது சோதனைக்குள்ளாக கடந்து போகும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பெறும் பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டு என்ன செஞ்சாங்க? மனைவியை கூட்டிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டு சொன்னாரு, நீயும் உன் மனைவியும் நான் சொல்லுகிற இடம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, வாங்க, அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தருவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களும் நம்பி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தாங்க. வாக்குத்தத்தம் என்ன செய்யல, அவங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நிறைவேறாத ஒரு காலகட்டம். சோதனைக்கு நேராக, விரக்திக்கு நேராக, மாம்சத்துல எதையாவது யோசித்து வேற எதையாவது பண்ணிடலான்னு ஒரு இடத்துக்கு கூட ஆபிரகாமும் போனாங்க, சாராலும் போயிட்டாங்க. இல்லைங்களா? ஆபிரகாம் ஆண்டுகிட்ட கேட்கிறார், என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை நான் என்ன செய்யறேன், நான் சுதந்திரவாளியா நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாரால் அம்மா சொன்னாங்க, என் வீட்டுல ஒரு அடிமை பெண் இருக்கிறா, அவன் நிமித்தம் என் வாழ்க்கை என்ன செய்யும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பெற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை பெற்று ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய சோதனை, போராட்டம், பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போனாங்க. ஈஸியா எழுதப்பட்டிருக்குது. ஆனா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான். அதனாலதான் இந்த முடிவுகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சில நேரம் நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை தான் வேற ஒரு